இந்த திட்டத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னாடி ஸ்பெஷலா தான் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ தப்பு பண்ணும்போது உங்க மனசாட்சி வலிக்குதா, இல்ல நீங்க பண்ற தப்ப சந்தோஷமா பண்ணிடுறீங்க? நீ தப்பு பண்ணும்போது சந்தோஷமா பண்ணிட்டு தப்பு பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணவே இல்லையா? ஃபீல் பண்ற அப்படின்னா தப்பு பண்ணிட்டு வருத்தமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, மிஸ்டேக் பண்ணிட்டனே அப்படின்னு யோசிக்கிற அப்படின்னா கண்டிப்பா கர்த்தருடைய திட்டத்துக்கு உள்ளதான் நீ இருக்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ளதான் இருக்க. ஏன்னா நீ பண்ணதை விட 100 மடங்கு அதிகமான பாவத்தை உன் ஃப்ரெண்ட் பண்றான். எப்பாவது ஒரு டைம் அவன் தப்பு பண்ணதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கிறானா? நீ சொல்லு. ஃபீல் உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டே இந்த மாதிரி ஒரு சிகரெட் அடிச்சுடா, சரி இப்படி பார்த்துட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த டைம் அவன் பாவத்தை செய்யும் போது அவன் என்ஜாய்மெண்ட் பண்ணி தானே பண்றான், உங்களுடைய சேர்ந்து பண்றான்னு. நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீ தப்பு பண்ணி முடிச்ச உன்னுடைய மனநிலைமைக்கும் அவன் தப்பு பண்ணி முடிச்சதனுடைய மனநிலைமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, வித்தியாசம் இருக்கா? நீ பண்ணி முடிச்சிட்டு இனிமேல் பண்ண கூடாதுன்னு நினைப்ப, ஆனா அவன் பண்ணி முடிச்சிட்டு இதை விட டேஸ்டா பண்ணணும்னு நினைப்பான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்போ அவனுக்கும் உனக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிறதுனால, ஆண்டவர் உன் மேல ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறதுனால, ஆண்டவருக்கு நீ வேணும்ன்றதுனால, ஆண்டவர் உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறன்றதுனால, ஏதோ ஒரு உங்க அம்மா ஜெபிச்சதோ உங்க அப்பா ஜெபிச்சதோ இல்ல உன்னுடைய நல்ல குணமோ என்னமோ கர்த்தர் உன்னை கைக்குள்ள வச்சிருக்கிறதுனால தான் அந்த குற்ற மனசாட்சி உனக்கு வருதே தவிர, இல்லைன்னா நீயும் அவன மாதிரி தான் இருந்திருப்ப. உனக்குள்ள அந்த ஃபீல் இருக்குனாலே நீ ஆண்டவருடைய நீயா இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு நீயா வெளியே போனதான் உண்டே தவிர, கர்த்தர் இன்னும் உன்னை எங்க தான் வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கையில தான் வச்சிருக்க.